பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பிரியமானவர்களே, நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்விலே அநேக சோதனைகளிலே சிக்கி நம்முடைய வாழ்விலே நாம் தேவ மகிமையற்றவர்களாக கூட சில நேரங்களிலே மாறிவிடுகிறது உண்டு. எப்படி என்று சொன்னால், வீணான கவலைகளாலும் வீணான காரியங்களினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருடைய கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்வை நாம் பாவத்திற்கும் சாபத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்களிலேயும் ஈடுபடுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் சிதைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ மாம்சம் பலவீனமாக இருக்கிற பொழுது ஆவி நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய மாம்சத்தினால் போராடுகிற எந்த ஒரு காரியங்களையும் நம்மால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஆவியின் பலத்தோடு ஆவியின் நிறைவோடு நாம் செய்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவன் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். இந்த விழித்திருங்களை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே ஏனோதானோ என்று இப்பொழுது உள்ள காலங்களிலே மனிதர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் வருகிறார், வரப்போகிறார் என்கிற செய்தியெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்விலே அதற்கான ஆயத்த நிலையோடு நாம் அனுதினமும் காணப்பட வேண்டும். நாம் இனிதான் ஆயத்தப்பட போகிறோம் என்பது அல்ல, நாம் அனுதினமும் ஆயத்தமாக நாம் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே சோதனைகள், வேதனைகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தேவனுடைய பாதத்தை தேடுவது, தேவனுடைய சமூகத்தை நாடுவது நமக்கு தேவன் அருளிய ஒரு நல்ல ஈவு. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலகச் செய்கிற அநேக சந்தேகங்கள், அநேக குழப்பங்கள், அநேக கேள்விகள் வரலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு தந்து அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர் உங்களை நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை சார்ந்து நாம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே கடந்து வருகிற எந்த போராட்டங்களாக இருந்தாலும் அல்லது மனிதர்கள் வசைப்பாடுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து, கிரியைகளிலிருந்து நம்மை விலக்கி நம்மை சரியாக அவர் நடத்தி சொல்லுவார். இந்த நாளிலும் விசேஷமாக உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்கள் வாழ்விலே கடந்து வருகிறதான சோதனைகள், வேதனைகள், அங்கலாய்ப்புகள், புலம்பல்கள், தேவைகள், இவைகளை கண்டு ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போகாதிருங்கள். தேவன் ஒரு நாளும் ஒருவருக்கும் அநீதி செய்கிறவர் அல்ல. ஆகவே அவருடைய பாதத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்விலே எப்பொழுதும் ஜெயமும் நன்மையும் உங்கள் வாழ்விலே கடந்து வரும். ஆகவே இந்த நாளிலே தேவனுக்கு விரோதமான செயல்கள் எதுவும் உங்கள் வாழ்விலே இராதபடிக்கு தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களிலேயே நீங்கள் வளரும்படி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்பட முடியும். உங்கள் வாழ்விலே குறைவின்றி தேவன் அருமையாய் உங்களை வழி நடத்தி வருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.